வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற சிஏஏ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு தேவையானது இல்லை தேவையே இல்லாததா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல சிஏஏ, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த ஒரு விஷயம் யாரை முதல்ல பாதிக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஏன் இப்படி ஒரு பக்கம் ஆதரிக்கிறதும் இன்னொரு பக்கம் எதிர்க்கிறதும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே தென்னிந்தியாவில் ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதில் முதல் பாயிண்ட் என்னுடையது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே ஒரு கட்சி கொண்டுட்டு வர திட்டத்தை இன்னொரு கட்சி எதிர்ப்பாங்க இல்லையா, அந்த மனநிலையில தான் முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஆரம்ப கட்ட காலத்தில் இவங்க அதுக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ பிஜேபியிலேருந்து விலகினதுனால இப்போ மறுபடியும் அவங்க அந்த ஒரு திட்டத்துக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் இங்கே முதல்ல எதிர்க்கிறாங்க. அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடு இருக்கிறதுனால இவங்க முதல்ல அதை தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த ஒரு சட்டத்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தாங்க. இங்கே இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதான இருக்குது. ஆனால் இந்த திட்டத்தால் இங்கே முழுக்க முழுக்க இந்துக்களின் பூமி தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்படிங்கிற நிலைமையில தான் இங்கே பல பேர் இதை எதிர்க்கவும் செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் கரெக்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சரியாகவும் தோணுது. அதனால தான் இங்கே தென் தமிழகத்தில் இன்னும் அதிகமாகவே இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, இங்கே எலெக்ஷன் நெருங்கி வர டைமில் இந்த ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்துக்கள் அதிகமாக இருக்கிற வட மாநிலத்தில் அவங்க அதிகமாக வாக்கு வாங்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் அவசரமாக இப்போ நிறைவேற்றுறாங்க. ஏன்னா 2019 இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாங்க. அப்போ பல போராட்டங்களுக்கு பிறகு மறுபடியும் அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த சட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா இதில் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது, ஓட்டு பேலன்ஸ் இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உயரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு அதிகாரப்பூர்வமாக அதிகமாகவும் பேசப்பட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் எதிர்க்கிறதுக்கு உண்டான ரீசன் சொல்லிட்டு போகும்போது இதில் முக்கியமான ரீசன் அப்படின்னா, மீது எல்லாமே அரசியல் சார்ந்ததும் இருக்குது. அதையும் தாண்டி முஸ்லீமுக்கு இதில் பாதுகாப்பு இல்லை, இது முஸ்லீம் நாடு, அதாவது மதசார்பற்று எல்லாருமே இந்த நாட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு உண்டான திட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு வரப்ப, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டில இருந்து வர இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்டியன்கள் அப்படின்ட்டு, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்தியாவில் வரத்துக்கு குடியுரிமை சட்டம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஏன் முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்கிற தென் இந்தியாவில் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே கொந்தளிக்கிறதுக்கு கூடிய காரணம். இங்கே முஸ்லீம் அலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அவங்க ஒரு மதத்தை மட்டும் புறக்கணிச்சுட்டே இருக்கிறது தான் இங்கே அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறதும் அதுதான் எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணமும் அப்படின்னு இவங்க பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த சட்டத்தை இயற்றத்துக்கு யாருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே பிஜேபி சைடு நிறைய விஷயங்கள் வைக்கப்படுதுங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான், பங்களாதேசம் அப்படின்னு நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற முக்கிய தலங்கள், முக்கிய நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லா அந்த 7 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முஸ்லீம் கண்ட்ரியாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இல்லை பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, இல்லை வங்கதேசமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, எல்லாமே முஸ்லீமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே ரொம்ப குறைந்த பட்சத்தில் இருக்கிற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே. அப்போ அவங்களுக்கு அங்கே சரியான இடஒதுக்கீடோ இல்லை சலுகையோ கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கறதுல என்ன தவறு அப்படின்ட்டு தான் இங்கே பிஜேபி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஆப்கானிஸ்தான் நாட்டை விட்டு
பல முஸ்லிம்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து வெளியே போனாங்க. ஆனால் வெளியே போனதில் யாருமே பாகிஸ்தானுக்கு அதிகமாக போகல. ஏன் அந்த பாகிஸ்தான் நாடே அவங்கள ஏற்றுக்கல அப்படின்னு அங்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வச்சுருக்கிறாங்க. இங்கே 2 பேருமே இஸ்லாமிய நாடு தான் அப்படிங்கிறப்ப ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமோ இல்லை அவங்களுடைய மதத்தை சார்ந்தவங்க தானே அவங்கள ஏன் ஏற்றுக்க இவங்க விரும்பலை அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. அதையும் தாண்டி பர்மாவில் ஒரு கலவரத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரத்தில் பல முஸ்லிம்கள் வந்து பயங்கரமாக நாட்டை விட்டு வெளியேறினாங்க. ஆனால் அந்த ஒரு முஸ்லீம்களும் பங்களாதேஷுக்கு போகலை. ஏன் அப்படின்ட்டு இங்கே கேள்வி கேட்குறாங்க. இப்படி முஸ்லீம் நாடுகளே முஸ்லீம் மக்களை வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறப்ப இங்கே இந்தியா எந்த அளவுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் செக்ஷன்லேயும் கருத்துக்களும் பதிவாகிட்டே இருக்குங்க. அதையும் தாண்டி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இந்த சிஏஏ திட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வட நாட்டில் வந்து பயங்கரமாக ஆல்ரெடி அமல்படுத்தி தான் இருக்குது. அதாவது 9 ஸ்டேட்டில் இது அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே இது ஆல்ரெடி அமல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இங்கே யாருக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான். இங்கே ஓட் பேங்க் இங்கே பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லா அரசியலுமே நடக்குது அப்படின்ட்டு இங்கே பயங்கரமாக குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி ஒரு கமெண்ட் செக்ஷனில் பார்த்த ஒரு கமெண்ட் தாங்க பயங்கரமாக என்னை வந்து யோசிக்க வச்சதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அவர் எந்த கட்சி சார்ந்து அப்படின்ட்டுலாம் தெரியல. ஆனால் அவர் சொன்ன விஷயம் சரியோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்ப நிலைக்கே உண்டாக்கிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இப்போ இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட்டு எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே வட இந்தியர்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீ வடக்கன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அதே அரசியலை தான் இங்கே ஒட்டுமொத்த பார்டர்லையும் இருக்கிற அதாவது குஜராத்தாக இருந்தாலும் சரி இல்லை ராஜஸ்தான், பாகிஸ்தான்ட்டு நம்மளுடைய பார்டரை சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து வர முஸ்லீம்களை இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதே ரீசன் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வடக்கனை உள்ளார வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ நம்மளுடைய வேலைவாய்ப்பு, நம்மளுடைய குடியுரிமை, நம்மளுடைய வேலைவாய்ப்புலேருந்து நம்மளுடைய இடத்த அபகரிச்சிக்கிறது, நம்மளுடைய மொழியை ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எப்படி வடக்கன்ஸ் நம்மள்கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம பயப்படுறோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்மளுடைய இந்திய எல்லையிலேருந்து இருக்கிற பக்கத்து நாடுலேருந்து முஸ்லீம்கள் வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு இந்த ஒரு சட்டத்துக்கு வட இந்தியாவில் அதிகமான சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழில் தான் டைப் பண்ணியிருந்தார். இந்த இதுக்கும் கண்டிப்பாக அவர் பிஜேபி சார்ந்தவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு கேள்வி சரியானதோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முஸ்லீமுக்கு நம்ம எதிராக பேசுறது இல்லை. ஆனால் இங்கே முஸ்லீமுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இந்த ஒரு சட்டத்தால் அப்படின்ட்டு இங்கே அவங்க சொல்லியிருக்கிறப்ப இது அரசியல் ரீதியாக மட்டும்தான் இந்த திமுகவோ இல்லை அதிமுகவோ எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ தான் இந்த ஒரு திட்டத்துக்கு எதிர்க்கிறாரு. காரணம் அவர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததுனால. இன்னொரு விஷயம் இதே மாதிரியான திட்டத்தை இதுக்கு முன்னாடி காங்கிரஸும் அமல்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி அமல்படுத்தினப்ப அப்போ இருந்த திமுக அரசும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திமுகவும் பாஜகவும் ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப இங்கே அவங்க எந்த ஒரு செயல் திட்டத்தை கொண்டுட்டு வந்தாலும் எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் மேனுக்கு கூட தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தையும் அப்படி தான் எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அதையும் தாண்டி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இங்கே முஸ்லீம் மட்டும் இல்லை, கிறிஸ்டின் மட்டும் இல்லை, இந்து மட்டும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வகையில் எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அதை வரவேற்கப்படுகிறது. அதையும் தாண்டி இந்தியா அப்படிங்கிறது இந்துக்களின் மண் அப்படின்னு இல்லாமல் மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற பேரில் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு அழகு அப்படின்ட்டு நான் என்னுடைய பொதுவான கருத்தையும் வைக்கிறேன். இங்கே இந்தியா அப்படிங்கிறது மதசார்பற்ற நாடாக மட்டுமே இருக்கட்டும். இதில் மதத்தை கொண்டுட்டு வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான். இங்கே பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் மலராததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த மத அரசியல் மட்டும்தான். இவங்க ஒரு பக்கம் இப்படிலாம் இருக்கு
அதாவது முஸ்லீமுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூடியும் இவங்க முஸ்லீம் அவர்களுக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. இவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் இக்கு வச்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் எதிர்க்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆழமான கருத்தும் கூட பார்வையும் கூட. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா விட்டுருக்கிற அறிக்கையிலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியும் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அதை சரியான முறையில் எடுத்து சொல்லியிருந்தாலே அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதையும் தாண்டி இங்கே அவங்க படிக்காமலாம் யாரும் இல்லை. அப்படி படித்தும் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் இங்கே போராட்டத்திலையும் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அதையும் தாண்டி முதல் முறையாக விஜய் அவர்கள் அரசியல் அறிக்கை அப்படின்னு விட்டுருக்கிறது இந்த ஒரு இஷ்யூக்கு தாங்க. இந்த ஒரு இஷ்யூக்கு தான் தயவு செஞ்சு இந்த சட்டத்துக்கு ஏற்புடையது அல்ல, இதை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதையும் தாண்டி இந்த ஒரு திட்டத்தை இந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விட்டிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக விட்ட அறிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாமல் இப்போ முதல் முறையாக ஒரு அரசுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக இவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுவே முதல் முறை. போக போக இவருடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் இவருடைய அறிக்கையிலையும் தான் இவர் யாரை சார்ந்து இருப்பார், எதை சார்ந்து இவருடைய கொள்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.